இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல இந்த அசைலம் இருக்குல்ல, அதாவது மென்டலி சிக்கானவங்கள, மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருக்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அப்போ அங்க பயங்கர டெரரா வர நம்ம ஹீரோயினை பத்தின டீடைல்ஸை கேட்கவும் மேனேஜர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணை பத்தி பெருசா எந்த விவரமுமே தெரியலன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி கத்தியால அடுத்து அவங்க பிளட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சூப்பர், இந்த பொண்ணோட பிளட்டால மட்டும்தான் என்னோட டிசீஸை கியூர் பண்ண முடியும், தூக்குங்கடா இந்த செல்லத்தன்னு சொல்லி ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். அதே நேரம் திடீர்னு நம்ம ஹீரோக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது. ஸோ ஒரு பாத்ரூம்குள்ள உட்காந்து சீக்கிரமா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து எனக்கு ரத்தம் கொடுங்கன்னு சொல்லி கத்தவும், சாரிங்க பாஸ், இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டிருக்கா. ஸோ அவ குணமானதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நமக்கு தேவையான பிளட் அவகிட்ட இருந்து எடுக்க முடியும்னு மேனேஜர் சொல்ல, அட என்னடா இது, கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சுன்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆகி வழக்கமா அவன் சாப்பிடுற டேப்லெட்ஸே சாப்பிட்டுக்கிறான். இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயின் பாட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா ட்ரிப்புக்காக வந்திருக்கோம் போல நினைச்சுக்கிட்டு ஹீரோ வீட்டு மெய்ட்ஸ் கொடுக்குற கேக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினோட ஃபேஸையே ரொம்ப தெளிவா கிளியரா பாக்குறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அக்கா அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய சம்பவம் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் பாக்குறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்கவும் ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுறதுனால இந்த பொண்ணை நாம ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டான்னு முடிவெடுக்கிற நம்ம ஹீரோ அவளை அல்லேக்கா தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு, நீ பாக்குறதுக்கு அப்படியே என்னோட அக்கா மாதிரி இருக்க, சோ உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் பண்ணித்தரேன்னு சொல்ல, அட கொடுமையே, என்ன நம்ம பாஸ் அக்கா பேரை சொல்லி இந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு மேனேஜர் செம்ம ஷாக் ஆகிடுறாரு. அதே நேரம் ஹீரோ மனசுக்குள்ள இந்த பொண்ணு ஒன்னும் என்னோட அக்கா கிடையாது, பார்க்க அவங்கள மாதிரியே இருக்கிறதுனால போனா போதுன்னு பாவம் பார்த்து என்னால விட்டுறவும் முடியாது, பிகாஸ் எனக்கு என் உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பொண்ணுகிட்டே இருந்து எனக்கு தேவையானதை அடைஞ்சே ஆகணும்னு முடிவெடுத்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப பாசமா அக்கறையா அன்பா பேசி பழக ஆரம்பிக்கிறான். பிகாஸ் இந்த மாதிரி மென்டலி சிக்கா இருக்கவங்க கிட்ட நம்ம ரொம்ப பாசம் காட்டி பேசினா அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆகிடுவாங்களாமா. ஸோ நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணித்தரேன் சொல்ல ஹீரோயினுக்கு பக்கோன் ஆகிடுது. ஆக்சுவலா ஹீரோயின் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க, பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி மென்டல் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற, நீ வந்ததுல இருந்து குளிக்கவே இல்லை, சோ என் கூட வா, நானே உன்னை குளிக்க வைக்கிறேன்னு சொல்லி தூக்கவும், ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி ஹீரோயின் பதறி போயிடுறாங்க. ரெஸ்ட் ரூம்க்கு தூக்கிட்டு வந்த நம்ம ஹீரோ குளிப்பது எப்படின்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்க 2 பேருமே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஆத்தாடி, இவன் பார்வையே சரியில்லைன்னு சொல்லி மிரண்டு போயிடுற நம்ம ஹீரோயின் ஏதேதோ சொல்லி சமாளிச்சு எஸ்கேப் ஆகிடுறா. அப்பயுமே ஹீரோ விடாம, குளிச்சுட்டு உடனே துடைக்கலன்னா சளி பிடிச்சிக்கும், உனக்கு நான் ப்ளோ ட்ரையர் போட்டு விடுறேன், உனக்கு அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி படாத பாடுபடுத்துறான். இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கும் போது ஹீரோவல பெட்ல படுக்க வைக்கவும் உஷாராகிடுற நம்ம ஹீரோயின் டக்குன்னு பெட்ஷீட்டால போத்திக்கிறாங்க. பரவாயில்லையே, இந்த பொண்ணு மென்டலி சிக்கா இருந்தாலும் இந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப உஷாரா இருக்கான்னு பார்த்து அட்மைர் பண்ற நம்ம ஹீரோ, சரி என்ன ஹக் பண்ணிட்டு தூங்குன்னு சொல்ல, எப்படி தூக்கம் வரும், இவன் நடுவுல எதுனா பண்ணிடுவானோன்னு சொல்லி ஹீரோயின் பதட்டத்துல இருக்கும்போது நல்லா அசந்து தூங்கிடுற நம்ம ஹீரோ, அக்கா அக்கா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி தூக்கத்திலேயே புலம்புறான். கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக். சில வருஷங்களுக்கு முன்ன நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது இந்த பனியெல்லாம் கொட்டும்ல, ஸ்னோ சீசன், அந்த டைம்ல பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ஹீரோயின் மாதிரி இருந்த ஹீரோவோட அக்கா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஒரு பெரிய சைஸ் கத்தியால தன்னை சுத்தி இருக்கிற நிறைய பேரை சதக்குன்னு வெட்டியே கொலை பண்ணிருப்பாங்க. இத பார்த்து ஹீரோ மெர்சலாகி நிக்கும் போது, இனி இவங்க எல்லாராலையும் உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா வாழு தம்பி, குட் பைன்னு சொல்லிட்டு அக்கா தன்னோட கழுத்தை அறுத்துக்கிட்டே செத்து போயிருப்பாங்க. அப்ப அவங்களோட ரத்தம் அங்க படர்ந்திருந்த பனிக்கு மேல பட்டிருக்கும். இதனாலதான் ஹீரோ இப்ப பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கான். பட் ஹீரோயினுக்கு விஷயம் தெரியாதுல. சோ ஹீரோக்கும் அவனோட அக்காக்கும் நடுவுல சம்திங் ஏதோ மறைக்க முடியாத மர்மம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. தென் அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் நல்லா அசந்து தூங்கவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ மூக்கு அழுத்திடுறான். பாவம், மூச்சு விட முடியாம நம்ம ஹீரோயின் திணறி போய் கண் விழிக்கிறாங்க. அட பாவி பயலே, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நான் மூச்சு திணறி செத்துருப்பேன்னு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க. சீக்கிரமா பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா, நான் உனக்கு எப்படி சாப்பிடணுங்கிறத கத்து தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை டைனிங் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். என்னதான் தனக்கு டைனிங் மேனர்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் ஹீரோ தன்னை வெறுக்கணுங்கிறதுக்காகவே ஹீரோயின் ரொம்ப கேவலமா அசிங்கமா சாப்பிடுறாங்க. இத பார்த்து அங்க இருக்க மெய்ட்ஸ் எல்லாம் கூட முகம் சொல்லிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும், நீ பண்றது எல்லாமே என் கண்ணுக்கு ரொம்ப கியூட்டா தெரியுதுன்னு சொல்ல,
இவனுமே மென்டல் மாதிரி நடிக்கிறான் போலன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறா. அப்ப அவங்க கையில ஒரு பயோமெட்ரிக் பிரேஸ்லெட் இருக்கிறத பார்த்துட்டு இது என்னன்னு ஹீரோ கேட்க, இது அந்த அசைலம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட எல்லா பேஷண்ட்ஸ் கையிலயுமே இருக்கும். நாங்க ஹீரோயின் கையில இருக்கிறத கழட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் எங்களால முடியலன்னு சொல்ல, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, ரொம்ப ஆடா இருக்கு, எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, உடனே இந்த பிரேஸ்லெட்டை கழட்டி வைங்கன்னு ஹீரோ ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுறான். என்னதான் இத்தனை நாளா நம்ம ஹீரோ பண்ண எல்லா விஷயங்களுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பா இருந்தாலும் இது ரொம்ப பிடிச்சு போயிடுது. பிகாஸ் அந்த பிரேஸ்லெட்ல ஒரு ட்ராக்கர் இருக்கும். அதை வச்சு இந்த அசைலம சேர்ந்தவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கிற எல்லாத்தையுமே மேலிடத்துல இருக்கிறவங்க கண்காணிப்பாங்க. பட் இதுக்கப்புறம் தன்னை யாராலையுமே கண்காணிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ வீட்டை விட்டு போன கேப்ல நைஸா எஸ்கேப் ஆகி தன்னோட வீட்டுக்கு வரா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் நிஜமாவே ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. பட் அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கார்டியன்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் தன்னோட ஒய்ஃபு பொண்ணெல்லாம் ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இதுக்கப்புறம் நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருப்போம், ஒன்னா சேர்ந்து வாழுவோன்னு சொல்லி ஹீரோயின் மேல பாசம் காட்டுற மாதிரி அவங்கள பயங்கரமா ஏமாத்தி ஹீரோயின் பேர்ல இருந்த எல்லா சொத்துக்களையுமே தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்ல மாத்திக்கிறது மட்டும் இல்லாம ஹீரோயின் அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்தி ஒரு அசைலம்லயுமே சேர்த்து விட்டுருப்பாரு. பிகாஸ் அப்பதானே இவங்களுக்கு எதிராக கேஸ் போட முடியாது. ஒருவேளை நம்ம ஹீரோயின் அப்படி கேஸ் போட்டாலும் ஹீரோயின் இத்தனை நாளா அசைலம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அவங்க மென்டலி சிக்கா இருந்தாங்கன்னு சொல்லி கோர்ட்ல இந்த கேஸை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் தன்னோட வாழ்க்கையை அழிச்சவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு பயங்கரமான சபதம் எடுத்து தன்னோட ஹேர்பினை வச்சு அந்த வீட்டோட லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ள போய் பாக்குறாங்க. என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தின மிஸ்டர் சூவோட ஃபேமிலிக்கு நான் ஏதாவது மறக்க முடியாத கிஃப்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கிரிமினல் வேலை பார்த்துட்டு வராங்க. தென் மிஸ்டர் சூவோட ஃபேமிலி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஈரம் மூவில பேயோட காலச்சி வரும்ல தண்ணியில, அந்த மாதிரி ஒன்று போகவும் அசைலம்ல நாம விட்டுட்டு வந்த ஹீரோயின் செத்து போயிட்டா போல, இப்ப நம்மள பழி வாங்குறதுக்காக திரும்ப பேயா வந்திருக்கான்னு சொல்லி இவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ரெக்கவர் ஆகிட்டாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டரை கூட்டிட்டு வந்து செக் பண்ண சொல்றாரு. உஷாராகிடுற நம்ம ஹீரோயின் தூங்குற மாதிரி நடிக்கவும் வழக்கம் போல நம்ம ஆளு மூக்க பிடிச்சி அழுத்துறான். மூச்சு திணறி ஹீரோயினுமே எழுந்திருக்கிறாங்க. எங்க உண்மை தெரிய வந்துச்சுன்னா ஹீரோ ஸ்ட்ரா போட்டு தன்னோட ரத்தத்தை உறிஞ்சிருவானோன்னு சொல்லி மிரண்டு போயிடுற நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறதுக்காக பச்சைக்குன்னு ஹீரோ கணத்துல கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு இது சுத்தமா பிடிக்கல. கோவப்பட்டு அவளை ரொம்ப ஃபோர்ஸா தள்ளி விட்டு கழுத்தை பிடிச்சி நடிச்சு, நீ என்ன செடியூஸ் பண்ண பாக்குறியான்னு கேட்க, என்னடா இவன் ஒரு நேரம் அப்படி இருக்கான் இன்னொரு நேரம் இப்படியெல்லாம் பேசுறான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப பேனிக் ஆகிடுறா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல பாஸ். இப்ப ரீசெண்டா ஹீரோயின் நிறையவே டிவில டிராமாலாம் பாக்குறாங்க. ஸோ அதுல அடிக்கடி ஹீரோயின் கிஸ் பண்ணிக்கிறது ஹக் பண்ணிக்கிற மாதிரியான சீன்ஸ் வரதுனாலதான் இப்போ உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்களே தவிர அவங்க மனசுல வேற எந்த தப்பான அபிப்பிராயமுமே இல்லைன்னு சொல்லி மெய்டம்மா ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. ஓ அதானா மேட்ரு. அப்போ உனக்கு அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. சரி வா ட்ரை பண்ணலான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அங்க இங்கன்னு தொடவும், ஐயையோ தெரியாதனமா நாமளே நமக்கு சூனியம் வச்சுக்கிட்டோம் போலன்னு ஹீரோயின் மறந்து போயிடுறாங்க. பட் நம்ம ஆளு இல்ல, இப்ப நான் உங்ககிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டா அது சட்டப்படி தப்பாகிடும், எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டான்னு சொல்லிட்டு டாக்டரை கூட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். அப்போ மேனேஜர் பாஸ் நம்ம ஹீரோயினை மிஸ்டர் சூ ஃபேமிலியை சேர்ந்து அவரோட பொண்ணான சூயிரன் தான் அந்த அசைலம்ல அட்மிட் பண்ணியிருக்கான்னு சொல்ல, சரி இப்போ ரீசெண்டாக உங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்கும்போது, இப்போ மிஸ்டர் சூவோட ஃபேமிலி பயங்கர வைரலா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மேனேஜர் ஒரு போஸ்டர் காட்டுறாரு. மிஸ்டர் சூவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க இறந்து போன ஹீரோயினோட ஆவி வீட்டுக்குள்ள வந்து நம்மளெல்லாம் டார்ச்சர் பண்ண போகுதுன்னு தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல, அதுக்காக ஒரு பெரிய ஃபேமஸான மந்திரவாதியை கூப்பிட்டு தன்னோட வீட்டுல நிறைய பூஜைகள் பண்ணிருப்பாங்க. அதுதான் இப்ப செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இன்னுமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கலாய்ச்சி சிரிக்கிறான். எனக்கு தெரிஞ்சவரை இவங்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்க கிடையாது, ஏதோ ஒரு பொண்ணை ஏமாத்தி தான் அவகிட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு மேனேஜர் சொல்ல, யார் அந்த பொண்ணுன்னு ஹீரோ கேட்க, யாரோ நான்சிங்காமான்னு மேனேஜர் சொல்ல, நான்சிங்கா இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கும்போதுதான் மிஸ்டர் சூவோட பொண்ணான சூயிரானோட பர்த்டேவுமே வருது. பட் இவங்க வீட்டுல பேய் ஓட்டுறதுக்காக மந்திரவாதியை கூப்பிட்டுட்டு வந்து பூஜை பண்ண விஷயங்கள்லாம் பயங்கர வைரல் ஆகிடுறதுனால பாவம் இந்த சூயிரான் ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்றா. அப்போ அங்க அலையா விருந்தாளியா வர நம்ம ஹீரோயின் கிட்ட தன்னோட கிரஷ் பேசுறத பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுற ஈரன் வந்திருக்கிறது பேயா இல்ல மனுஷியான்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சம்திங் ஏதோ பிளான சொல்லிட்டு அவ காதுல போட்டிருக்க தோடை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறா. தென் ஈரானோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, இந்த பார்ட்டிக்கு வர உன்கிட்ட இன்விடேஷன் இருக்கான்னு கேட்க, இன்விடேஷன் எதுவும் இல்ல, பட் ஈரானோட கிரஷ் தான் என்னை இன்வைட் பண்ணாரு, அவர் கூட தான் நான் இங்க வந்தேன்னு ஹீரோயின் சொல்லவும், இல்ல என்னால உன்னை நம்ப முடியாது, பர்த்டே பேபியான ஈரானோட தோட காணுமா, எனக்கு என்னமோ நீ தான் எடுத்து வச்சிருப்பங்கிற மாதிரி சந்தேகமா இருக்கு, ஏன் கூட வான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வந்து ஈரான் கிட்ட விட்டுடுறா. இதெல்லாத்தையுமே அந்த பார்ட்டிக்கு கெஸ்டா வந்திருக்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு.
என்னங்க பாஸ், ஹீரோயின் இப்படி கஷ்டப்பட போறாங்கன்னு தெரிஞ்சுமே எதுக்கு நீங்க அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு மேனேஜர் கேட்க, வீட்டுக்குள்ள என்னமோ எதுவுமே தெரியாம அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்க ஹீரோயின் இப்ப வெளியில வந்து என்னென்ன பண்றாங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன், நீயுமே கொஞ்சம் பொறுத்திருந்து பாருன்னு ஹீரோ சொல்றாரு. அதுவே இங்க இந்த தோடு காணாம போன பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் கையில ஏதோ கட்டி இருக்கிறத ஈரான் நோட் பண்ணிடுறா. ஒருவேளை ஹீரோயின் அசைலம்ல போட்டிருந்த அந்த பயோமெட்ரிக் பிரேஸ்லெட்டை மறைக்கிறதுக்காக தான் துணியை வச்சு கட்டியிருக்கா போலன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஊர் அசைலம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ஒரு பைத்தியக்கார பொண்ணு தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாலாமா. அவளோட அங்க அடையாளங்களெல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இப்ப பார்ட்டிக்கு வந்திருக்க ஹீரோயின் தான் அந்த மென்டல் பொண்ணா இருப்பா போலன்னு தோணுதுன்னு சொல்லி, நீ எதையோ மறைக்கிறதுக்காக கையில இந்த கட்டை போட்டிருக்க, ஒழுங்கா என்கிட்ட காட்டுன்னு சொல்லி அந்த துணியை வாண்டடா கழட்டி பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல. இவளுக்கு சரி பல்பாகிடுது. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் வேற அவ கண்ணத்துல பலார்னு ஒரு அப்பி, நான் யாரு, என்னோட பேக்ரவுண்ட் என்னங்கிறதே தெரியாம நீ என்னையே சீண்டி பாக்குறியான்னு கேட்க, ஹீரோயின் இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னோட பேரை தான் யூஸ் பண்ண போறா போலன்னு நினைச்சுக்கிற நம்ம ஹீரோ சீக்கிரமா போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி தன்னோட மேனேஜர் அனுப்புறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் என்னோட அப்பா பேரு மிஸ்டர் மான்னு சொல்ல, எது மிஸ்டர் மாவா, கடந்த 4 தலைமுறையா அவர் ஃபேமிலியில பெண் வாரிசே பிறக்கலையே, அப்புறம் எப்படி ஹீரோயின் மிஸ்டர் மாவோட பொண்ணா இருப்பான்னு சொல்லி ஹீரோவே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஈவன் இந்த சூயரினுமே நம்பாம என்ன எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக பொய் சொல்றியான்னு கேட்டு கத்திட்டு இருக்கும் போது அங்க கரெக்டா செம்ம மாசா மிஸ்டர் மாவே வந்துடுறாரு. இவரை பத்தி சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சேர்ந்த ரொம்ப பெரிய பிசினஸ் மேன், பணக்காரரு, மாஃபியா தலைவர், என்ன வேணாலும் சொல்லலாம். சோ உள்ள மிஸ்டர் மா என்ட்ரான உடனே அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தைரியம் இருந்தா என்னோட பொண்ணையே இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவீங்கன்னு கேட்டு கத்த, எது உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கான்னு கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே செம ஷாக் ஆகிடுறாங்க. பெத்தா மட்டும்தான் பொண்ணா, அவ என்னோட காட் டாட்டர், நான் அவளோட காட் ஃபாதர். ஸோ ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்து அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பேன்டான்னு இவர் பயங்கரமா மாஸ் காட்டுறாரு. சும்மாவே நம்ம ஹீரோயின் செம கெத்தா இருப்பாங்க. இப்ப மிஸ்டர் மா தனக்கு சப்போர்ட் பண்றதுனால, காட்ஃபாதர் இந்த பொண்ணு என்ன ரொம்ப சீண்டி பார்த்துட்டா, ஸோ இவளை ஏதாவது பண்ணாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும்னு சொல்ல, மிஸ்டர் மா தன்னோட ஆளுங்களை விட்டு ஓவரா பேசின சூஐரின்னு முட்டி போட வச்சு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. ஆனா அவ பயங்கர ஸ்டஃபா இருக்கா. அதே நேரம் மிஸ்டர் மாவை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுற சூயரினோட அப்பா வேற வழி இல்லாம அவ கண்ணத்துல பலார்னு அரைஞ்சி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திருப்ப, ஒழுங்கா அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லவும் சூயரினுமே சாரி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு அழுது கெஞ்சிரா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஆக்சுவலா சூயரினுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே. ஆனா அவளோட பேரண்ட்ஸ் ஏரினோட பர்த்டேவை மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷலா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தராம அந்த பர்த்டே பார்ட்டியில மிச்சம் இருந்ததுல கேக்கு அதை தான் தந்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் நினைச்சு பாக்குற நம்ம ஹீரோயின், நாம இத்தனை வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அது எல்லாத்துக்குமே கண்டிப்பா நம்ம பழி வாங்கியே ஆகணுங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சோகம் தாங்க முடியாம பயங்கரமா சரக்கடிச்சிடுறாங்க. பயங்கரமான போதையில தனியா உட்காந்து ஒரு பார்க்ல புலம்பிட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்க பக்கத்துல போய் உட்காந்து, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்னு கேட்க, உண்மையாவே இப்ப நான் கொஞ்சம் ரிலாக்ஸா நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். காரணம் இப்ப அங்க நடந்த அந்த சம்பவம் தான். இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறையவே சம்பவங்கள் பண்ணணும் போல இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ இந்த பழிவாங்கிற கான்செப்டை தவிர உனக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லி வேற எதுவுமே இல்லையான்னு ஹீரோ கேட்க, யாரு சொன்னா, எனக்கு பான வேடிக்கை ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ உடனே தன்னோட ஆளுங்க கிட்ட சொல்லி ஹீரோயினுக்காக ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு வான வேடிக்கை ஷோவே நடத்துறான். ஹீரோயின் பார்த்து மெர்சல் ஆகிடுறாங்க. சரி உனக்கும் மிஸ்டர் மாக்கும் என்ன சம்பந்தம்னு ஹீரோ கேட்க, அது உனக்கு தேவையில்லைன்னு ஹீரோயின் சொல்லவும், நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், பிகாஸ் நீ எனக்கு சொந்தமானவன்னு சொல்லி பச்சுக்குன்னு ஹீரோ கிஸ் பண்ணிடுறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல முதல் நாள் நைட்டு நடந்த எந்த சம்பவங்களுமே ஞாபகம் இல்லாம அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்துல டெரரா உட்கார்ந்துருக்கமோ, ஐயோ இன்னைக்கு என்னென்ன பண்ண போறான் தெரியலன்னு சொல்லி ரொம்ப பயந்துடுறாங்க. இந்தா பிள்ளை நில்லு, எங்க போற, இதுக்கப்புறம் நீ என்ன பண்றதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும், அப்படி தெரியாம எதுனா பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான் உன் காலை உடைச்சி கையில கொடுத்துருவேன், என்ன புரியுதான்னு ஹீரோ கேட்க, புரியலன்னு சொன்னா மட்டும் என்ன விட்டுறவா போற, சரிடான்னு ஹீரோயினுமே மண்டையாட்டிக்கிறாங்க. தென் வெளியில வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ வீட்டுல வேலை பார்க்குற 2 மெய்டுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து முட்டி போட வச்சிருக்கான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்கிட்ட சொல்லாம போன விஷயத்த இவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம மறைச்சிட்டாங்க, அதுக்கு தண்டனையாதான் இப்ப நான் இவங்க 2 பேரோட காலை உடைக்க போறேன்னு சொல்ல, பயந்து போய் 2 மெய்டு அம்மாக்களுமே ஐயோ சார் வேண்டாம் வேண்டான்னு கத்துறாங்க, கதறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. சோ அடி வாங்குற அந்த 2 மெய்டையும் காப்பாத்துறதுக்காக குறுக்க போய் உட்காரவும்
அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இத்தனை நாளா நீ மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி என்ன ஏமாத்திருக்க, அதுக்கான காரணம் என்னன்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் பதில் பேச முடியாம உட்கார்ந்துருக்கவும் கோவப்படுற நம்ம ஹீரோ அந்த 2 மெய்டம்மாக்களையும் அடிக்க சொல்றான். தாங்கிக்க முடியாத ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ கால்ல விழுந்து, ப்ளீஸ் தயவு செஞ்சு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம், நான் பண்ண தப்புக்காக அவங்கள அடிக்காதீங்க, இது எல்லாத்துக்குமான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும், சரி அப்போ ஃபர்ஸ்ட் நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, உனக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக மிஸ்டர் மா உனக்கு உதவி பண்ணாருங்கிற எல்லாத்தையுமே சொல்லுன்னு ஹீரோ கேட்கும் போதுதான் ஹீரோயினுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. முக்கியமா நான் மிஸ்டர் மாவோட உயிரை ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினேன், அதனாலதான் அவருமே எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காருன்னு ஹீரோயின் சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ சாட்டிஸ்ஃபைட் ஆகாம, இப்ப நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தா மட்டும்தான் நான் அவங்க 2 பேரையும் விடுவேன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க மெய்டம்மாக்கள் 2 பேரையுமே போட்டு பயங்கரமா அடிக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாம ஹீரோயின் பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. சொன்ன மாதிரியே ஹீரோவும் அவங்க 2 பேரையும் விட்டுடுறான். கட் பண்ணா சூரியனோட ஃபேமிலியை பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு நிறையவே காசு தேவைப்படுது. ஸோ எப்படி அதை ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி இன்டர்நெட்ல செக் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோயின் ஒரு இன்டர்நேஷனல் டிராயிங் காம்படிஷன், பெயிண்டிங் காம்படிஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்குறாங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி காசு சம்பாதிக்கலான்னு யோசிக்கும் போது அங்கே வர நம்ம ஹீரோ இதே காம்படிஷனை பற்றி பேசுகிறான். ஆக்சுவலாக இதை ஆர்கனைஸ் பண்ணுறதே, ஸ்பான்சர் பண்ணுறதே நம்ம ஹீரோ தான். ஸோ எப்படி ஹீரோ கிட்ட மாட்டாமல் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவே இங்க தன்னோட பர்த்டே பார்ட்டியில ஹீரோயின் பண்ண சம்பவத்தினால வந்திருந்த எல்லா கெஸ்ட்டுக்கு முன்னாலையும் ரொம்ப அவமானப்பட்டு நின்ன சூரியன் யார் முகத்திலையும் முழிக்க பிடிக்காம பல நாட்களா ஒரே ரூம்குள்ள அடைஞ்சிருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாத அவளோட பேரண்ட்ஸ், பாப்பா தயவு செஞ்சு வெளியில வந்துருமா, இல்ல நீ மூச்சு திணறி செத்து போயிருவ, உன்னோட கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கு புரியுது, அதே நேரம் ஹீரோயினை நீ பழி வாங்குறதுக்காக நாங்க ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்ல, மனசை மாத்திக்கிட்டு சூரியனுமே டோரை ஓபன் பண்ணி என்னன்னு கேட்கும் போது, ஹீரோயினுக்கு மிஸ்டர் மா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அவ இது எல்லாத்தையுமே பண்ணா. ஸோ நம்மளுக்கும் மிஸ்டர் மாக்கு இணையான ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்தா நம்மளாலையுமே ஹீரோயினை எதிர்த்து நிக்க முடியும்னு சொல்ல, அப்படி யாருன்னா இருக்காங்களான்னு சூரியன் கேட்க, நார்த் சைட்ல மிஸ்டர் மா பெரிய டான்னா, நம்ம சவுத் சைட்ல மிஸ்டர் லூ, அதாவது ஹீரோ தான் பெரிய ஆளு, அதனால நீ எப்படியாவது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்படுற எல்லா காரியத்தையுமே நடத்திக்கலான்னு அப்பா சொல்ல, நான் ஹீரோவை நெருங்க எதுனா ஐடியா இருந்தா சொல்லுங்கன்னு சூரியன் கேக்குறா. இந்த மாதிரி ஹீரோ கம்பெனி சார்பா ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கான பெயிண்டிங் டிராயிங் காம்படிஷன் நடக்க போதாமா, அதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணு, உனக்கு இந்த பெயிண்டிங் டிராயிங்லாம் வராதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் வேற ஒரு பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கு நிறையவே காசு கொடுத்து அவரு ரொம்ப ஸ்பெஷலா கஷ்டப்பட்டு உருவாக்குன டிராயிங் எடுத்துட்டு வந்து கொடுத்து, இதை நீ வரைஞ்சதா சொல்லி நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நீயே பாத்துக்கோன்னு சொல்ல, நீங்க எனக்கு அஸ்திவாரம் போட்டு கொடுத்தா மட்டும் போதும், மத்தபடி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சூரியன் பொய்யான அடையாளத்தோட அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் நான் ஒரு பெரிய டிராயிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கிற விஷயத்த மிஸ்டர் மா கிட்ட சொல்லும்போது, ஓ அதுக்காக தான் மிஸ்டர் சூ ஒரு ஆர்டிஸ்டுக்கு நிறையவே காசு கொடுத்து பெயிண்டிங் வாங்கிட்டு போனாரான்னு கேட்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. நீ தானமா மிஸ்டர் சூவோட ஃபேமிலியை எப்போதும் கண்காணிச்சுட்டே இருக்க சொன்ன, அப்படிதான் நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு என்னமோ இந்த காம்படிஷன்ல மிஸ்டர் சூவோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃப்ராட் வேலை பார்க்க போற மாதிரி தான் தெரியுதுன்னு அவங்க பிளான் எல்லாத்தையுமே மிஸ்டர் மா புட்டு வச்சிடுறாரு. ஸோ இதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படி எப்படியெல்லாம் மிஸ்டர் சூ ஃபேமிலியை பழி வாங்கலான்னு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஈவெண்ட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பர்வைசிங் பண்ணிட்டு இருக்கும்போது சூரியன் வாண்டடா போய் அவன் கையை பிடிச்சி, என்ன மிஸ்டர் லூ நல்லா இருக்கீங்களா, இன்னைக்கு நானுமே இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன்னு சொல்ல, நீ உயிரோட வாழ ஆசைப்பட்டினா இதுக்கப்புறம் என் முகத்துல முழிக்காத, ஒழுங்கா என் கையை விட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்லி திட்டிடுறான். தென் அந்த காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட டயக்ராமையும் 1 by 1 டிஸ்பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் த மிஸ்டீரியஸ் மாஃபியாங்கிற ஒரு ஆன்லைன் அக்கவுண்ட்ல இருந்து வந்த டிராயிங்கையுமே டிஸ்பிளே பண்றாங்க. ஆக்சுவலா இது வரைஞ்சது நம்ம ஹீரோயின் தான். ஈவன் அந்த டைகிராமுமே அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகிடுது. சோ இப்போ இந்த டைகிராமோட ஆர்டிஸ்ட் உடனே ஸ்டேஜுக்கு வந்தாகணும்னு சொல்ல, ஹீரோக்கு தெரியாம தானே ஹீரோயின் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சோ திடீர்னு எனக்கு ரொம்ப வயித்து வலிக்குது, நான் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்னு சொல்ல ஹீரோவுமே அனுப்பி வைக்கிறான். ஏற்கனவே நம்ம ஹீரோயின் மிஸ்டர் மா கிட்ட சொல்லி தான் போட்டுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி டாய்லெட்ல வைக்க சொல்லிருப்பாங்க. சோ இப்போ டாய்லெட்குள்ள போனதும் நம்ம ஹீரோயின் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு த மிஸ்டீரியஸ் மாஃபியா ஆன்லைன் அக்கவுண்டோட அட்மைன்னு சொல்லி அந்த காம்படிஷனுக்குமே போறாங்க. ஹீரோயின் வரைஞ்ச டைகிராம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பனித்துளி மேல ரத்தம் சிந்தின மாதிரி இருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு அக்கா ஞாபகம் வந்துடவும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறான். நெக்ஸ்ட் அங்க இருக்கிற ஜட்ஜ் எல்லாம் ஒரு வழியா பேசி முடிவு பண்ணி நம்ம ஹீரோயினோட டைகிராமையும் அப்புறம் சூரியன் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தால அந்த டைகிராமையும் ஷார்ட் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்க்கு கொண்டு வராங்க. இப்போ இதுல யார் வின் பண்ண போறான்னு தெரியாம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கும் போது
பல கட்ட முடிவுகளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் காம்படிஷன்ல வின் பண்ணிடுறாங்க. அதே நேரம் அங்க உட்கார்ந்துருக்க பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் சூயிரனோட பெயிண்டிங்க்கு ஒரு டீசென்டான விலை கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க. அதுவே நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங்க்கு 10, 20, 30, 40ன்னு சொல்லி ஃபைனலா நம்ம ஹீரோ $1,00,000 வாங்க ரெடி ஆகிடுறான். சோ அங்க ஆக்ஷன் நடத்திட்டு இருக்கவங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்கவும் எங்க மாட்டிப்போமோன்னு சொல்லி பயப்படுற நம்ம ஹீரோயின், நான் தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சேன், அதை இப்ப கூட நான் நிரூபிக்க ரெடியா இருக்கேன்னு சொல்ல, ஓகே நீங்க நிரூபிச்சுட்டு இந்த கேஷை உங்க கையிலேயே வாங்கிக்கலாம், அதுக்கு நீங்க எல்லாருக்கு முன்னாலையும் லைவா வரைஞ்சு காட்டணும்னு சொல்ல, யா ஷோர் கண்டிப்பான்னு சொல்லி ஹீரோயின் களத்துல இறங்குறாங்க. பத்தாதுக்கு சூயிரனோட பெயிண்டிங்க வாங்க முன் வந்தாருல அந்த பணக்காரரு வரைஞ்சு காட்ட சொல்லவும், சூயிரனுக்கு தான் பெயிண்டிங் பிரஷ் எப்படி பிடிக்கணுங்கிறது கூட தெரியாதுல, சோ பயங்கரமா தடுமாறுறா. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் வரைஞ்சு முடிச்சு நிரூபிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, அங்க இருக்கிற ஆர்கனைசர்கள்லாம் சூயிரன் மேல சந்தேகம் வரவும் அந்த டிராயிங்க பத்தி விசாரிக்கும் போதுதான் சூயிரன் அப்பா நிறைய காசு கொடுத்து ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்திருக்காருங்கிற விஷயம் வெளியில வருது. சோ எல்லாரும் அவளை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டா எங்க பெரிய பிரச்சனை ஆகிருமோன்னு பயந்துடுறவ தப்பிக்கிறதுக்காக தனக்கு மயக்கம் வர மாதிரி நடிக்கவும், ஐயோ நீங்க எல்லாரும் பேசி பேசி என் பொண்ணை ரொம்ப டிப்ரெஸ் ஆக்கிட்டீங்க, அவ கஷ்டப்படுறான்னு ஏதேதோ பேசி ஏமாத்தி சூயிரன் அப்பா அவளை அங்கே இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு. ஃபைனலா நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி வந்த மாதிரி சூயிரன் ஃபேமிலியையும் ஏமாத்திட்டா அவளுக்கு தேவைப்படுற நிறைய காசும் கிடைச்சிருது. இந்த கலவரத்துல பாத்ரூம்க்கு போயிருந்த தன்னோட ஹீரோயினை காணும்னு சொல்லி ஹீரோ எழுந்திரிச்சு போகவும் மாட்டிக்கிட்டா சங்குதான்னு பயந்துடுற நம்ம ஹீரோயின் எப்படியோ ரெஸ்ட் ரூம்குள்ள போய் நம்ம ஹீரோ வந்து பாக்குறதுக்குள்ள ரெடியாகி வெளியில வந்துடுறாங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் உள்ள என்ன பண்ணன்னு ஹீரோ கேட்க, ஒன்னும் இல்ல திடீர்னு எனக்கு பயங்கரமா வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருச்சு, சாப்பாடு தான் சரியில்லை போலன்னு ஹீரோயின் சொல்ல, வாடி என் செல்ல குட்டின்னு ஹீரோவே ஹீரோயினை தூக்கிட்டு வீட்டுக்கு போறான். ஆனா என்ன, வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோக்கு வழக்கம் போல பயங்கரமான பாடி பெயின் ஸ்டார்ட் ஆகிடுது. அவன் கத்துறத பார்த்து தாங்கிக்க முடியாம மேனேஜர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ரத்தம் தரேன்னு சொல்ல, ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க விட்டுருங்கன்னு ஹீரோயின் கதறவும் மனசு கேட்காத நம்ம ஹீரோ கையில கிடைக்கிற எதையோ தூக்கி மேனேஜர் அடிச்சு அங்கிருந்து விரட்டி விட்டுட்டு மறுபடியும் வலி தாங்க முடியாம துடிக்க ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு என்னோட ரத்தம் தேவைப்படுதுன்னு தானே என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க என்ன எதுவுமே பண்ணலன்னு கேட்க, ஏன்னா நீ பாக்குறதுக்கு அப்படியே என்னோட அக்கா மாதிரி இருக்க. ஆக்சுவலா நான் பிறந்த உடனே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பாவும் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. ஸோ என்னோட அக்கா தான் சின்ன வயசுலேருந்தே என்னை வளர்த்துட்டு இருந்தா. ஆனால் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க எல்லாரும் என்னை பயங்கரமாக புள்ளி பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால் தாங்க முடியல, செத்துடலான்னு முடிவெடுத்தேன். ஆனால் நான் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக என்னோட அக்கா என்னை புள்ளி பண்ணவங்க எல்லாரையுமே இறக்கம் இல்லாமல் கத்தியால் சத்தக்கு சத்தக்குன்னு குத்தி கொலை பண்ணிட்டு அவங்களுமே கழுத்தறுத்து இறந்து போயிட்டாங்க. அவங்க இல்லாம நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது தான் நீ என்னோட வாழ்க்கையில வந்த. நீ அக்கா மாதிரியே இருக்கிறதுனால உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட மனசு வரல. அதே நேரம் உன்னோட கேரக்டர் வேற, அவங்க கேரக்டரும் வேற. பட் நீ என்னோட பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் எனக்கு நிஜமாவே ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஈவன் எவ்வளோ பெரிய கொடூரமான வழியா இருந்தாலும் என்னால தாங்கிக்க முடியும், பட் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றான். சோ இப்பதான் இவங்களுக்கு நம்ம ஹீரோ எதுக்காக $1,00,000 கொடுத்து அந்த பனித்துளி மேல ரத்தம் சிந்தின மாதிரி தான் வரைஞ்ச பெயிண்டிங்க வாங்கினாங்கிறதே புரிய வருது. ஆனா டக்கு நம்ம ஆளு, உன் மேல நான் ரொம்ப பாசமா இருக்கிறதுனால நீ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு உன்னை ஃப்ரீயா விட்டுருவன் மட்டும் தப்பு கணக்கு போடாத. இப்ப நீ என் உலகத்துக்குள்ள வந்துட்ட, சோ இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். வெல்கம் டு மை கேம் வேர்ல்டுன்னு பயங்கர டெரரா சொல்லி தன்னோட ரத்தம் படிஞ்ச கையால ஹீரோயினோட லிப்ஸை ரப் பண்ணவும் இன்னும் இவன் என்னென்ன பண்ண போறான்னு சொல்லி ஹீரோயின் பயந்துடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் 2 மேட்ஸ் கூட சேர்ந்து ஷாப்பிங் போயிருக்கும் போது திடீர்னு எவனோ கடத்திடுறான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்ததும் இப்ப நடக்க போது பாரு 3வது உலக போல்னு சொல்லி அங்கிருந்து ரொம்ப கோவமா கிளம்புறான். பாவம் நம்ம ஹீரோயின் கேங்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட போறாங்க போல நம்ம நினைப்போம். பட் மாட்டினது ஹீரோயின் இல்ல, ஹீரோயின் கிட்ட மாட்டினது அந்த கேங்ஸ்டரோட ஆளுங்க தான். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நம்ம ஹீரோயின் அவனுங்க எல்லாரையுமே சதக்கு சதக்குன்னு கத்தியால குத்துறது, டமால் டுமில்னு துப்பாக்கியால சுடுறது, எகிரி எகிரி செவுத்துல காலை வச்சு அடி மிதிய போடுறதுன்னு சொல்லி பயங்கரமா அவனுங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. பாக்குறதுக்கு அப்பாவியா புள்ள பூச்சி மாதிரி இருக்கா, ஆனா பண்ற வேலைலாம் டைனோசர் கணக்கா இருக்குன்னு சொல்லி மேடம்மா 2 பேருமே மிரண்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட இந்த ருத்ர தாண்டவும் கடத்தின அந்த கேங்ஸ்டருக்கு தெரியவும், ஏக்கா ஏக்கா ப்ளீஸ்க்கா என்ன மன்னிச்சிடு, ஆக்சுவலா எனக்கும் உன்னோட ஆளு ஹீரோக்கும் ஒரு பெரிய குடுக்கல் வாங்கல் இருக்கு, அதை சமாளிக்கிறதுக்காக தான் நான் உன்னை கடத்தினேன். ஆனா நீ எப்படிப்பட்ட ஒரு டெரர் பீஸ்ன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்னை சீண்டி இருக்க கூட மாட்டேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேங்ஸ்டரோட ஆளு ஒருத்தன் இந்த மாதிரி ஹீரோ உங்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு, இந்த டீலுக்கு எவ்வளோ காசு தர வேணா ரெடியா இருக்கான்னு சொல்ல,
ஏக்கா ஏக்கா உன் ஆளு வந்துட்டாராம், தயவு செஞ்சு நீ மூஞ்ச காட்டிடாத, உன்னை கடத்தி வச்சிருக்கிறதா சொல்லி ஏமாத்தி தான் அவங்கிட்ட இருந்து இந்த டீலிங்கை நான் பேசி வாங்க போறேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவும், ஓகே ஓகே நான் வெயிட் பண்ணுவேன், அப்புறம் நீ சொன்ன மாதிரி எங்க 3 பேரையும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம விட்டுறணும்னு ஹீரோயின் டீல் பேசுறாங்க. அப்புறம் அந்த கேங்ஸ்டர் என்னமோ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஹீரோயினை கடத்தி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாதிரி எல்லாம் சொல்லி சீன் போடவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஆளு மேலேயே கை வைப்பன்னு சொல்லி பேனாவால சதுக்குன்னு கழுத்துல குத்தி பெரிய ஓட்டையா போட்டு கேங்ஸ்டர் கதையவே முடிச்சிடுறான். டே என்னடா பொசுக்குன்னு எங்க தலையவே கொண்டுட்டேன்னு சொல்லி அடியாளுங்கெல்லாம் துப்பாக்கி எடுக்கவும் ஹீரோவோட ஆளுங்க திரும்ப ஷூட் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிடுறானுங்க. என்ன பேச்சுவார்த்தை பண்ண போறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி சவுண்டெல்லாம் கேட்குது, என்னவா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் 2 மெய்ட்ஸையும் கூட்டிட்டு வரும்போது ஹீரோவோட ஆளுங்க இந்த மொத்த பில்டிங்கையும் சரவுண்ட் பண்ணிடுறானுங்க. ஆனா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாதுல, ஏதோ ஒண்ணு பயங்கரமா நடக்க போகுதுன்னு சொல்லி மறைஞ்சுக்கும் போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். 2 பேருமே கையில கன் வச்சிருக்காங்க. ஹீரோயின் தான் பண்ண சம்பவம் எதையும் காட்டிக்காம ரொம்ப அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கவும், ஐயோ என் தங்க புள்ள சோகமா இருக்காளே, எதையோ பார்த்து ரொம்ப பயந்துட்டா போலன்னு சொல்லி ஹீரோ தூக்கிட்டு வந்து கார்க்குள்ள உட்கார வச்சதும், பாஸ் இப்ப அந்த கேங்ஸ்டரோட மொத்த பில்டிங்கும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, நாளைக்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாமான்னு மேனேஜர் கேட்க, இல்ல வேண்டாம், என்னோட செல்லக்குட்டி அந்த பில்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, சோ இதுக்கப்புறம் எப்ப அந்த பில்டிங்கை பார்த்தாலும் எனக்கு என் செல்லக்குட்டி ஞாபகம் தான் வரும், அதனால அந்த பில்டிங்கை இருந்த இடம் தெரியாம ஏதாவது பாம்பு வச்சு தகர்த்திருங்கன்னு ஹீரோ சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே அந்த பில்டிங்ல பயங்கரமான தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோயின் பார்த்துட்டு, அடமுட்டா பயலே, விக்கிற விலைவாசிக்கு ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணன்னு கேட்க, பொதுவா காசுங்கிறது இன்னைக்கு போனா நாளைக்கு வந்துடும், பட் என் கண்ணுக்குட்டி அப்படிலாம் கிடையாதுல, அவ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதனால நான் அவளுக்கு என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு லூசுத்தனமா பேசவும் இவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் வெறுத்து போயிடுறாங்க. கட் பண்ணா இப்ப நடந்த எல்லா சம்பவங்களும் சூரியனுக்கு தெரிய வந்ததும், ஐயோ ஏற்கனவே இந்த ஹீரோயின் மிஸ்டர் மாவை கரெக்ட் பண்ணி வச்சிருந்தா, இப்ப ஹீரோவா எனக்குன்னு யாருமே இல்லையா, அப்ப நான் தான் சோக்கரான்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்கும் போது மிஸ்டர் சூ கடன் வாங்கியிருந்த ஒருத்தர் கால் பண்ணி, என்ன தலைவரே இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, உங்க பொண்ணை யாரோ கடத்திட்டாங்களாமே, அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக உங்க மருமக மிஸ்டர் லூ பயங்கரமான சம்பவம் பண்ணிருக்காராமா, முக்கியமா ஒரு பெரிய பில்டிங்கையே இடிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளோ காதலா உங்க பொண்ணு மேலன்னு கேட்க, சூரியனுக்கு ஒண்ணுமே புரியல. காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் என்னப்பா நடக்குது இங்கன்னு கேட்க, ஒன்னும் இல்லம்மா, நீ மிஸ்டர் லூவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி நான் ஒரு சிலர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அதுல ஒருத்தன் தான் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு கால் பண்ணியிருக்கான். அதாவது பொதுவா டிவி நியூஸ்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி மிஸ்டர் லூவோட கேர்ள் ஃப்ரெண்டை யாரோ கடத்திட்டாங்கன்னு வந்திருக்கும். ஸோ கடன் வாங்கினவர் மிஸ்டர் லூவோட கேர்ள் ஃப்ரெண்ட் சூயிரான்னு நினைச்சிருப்பாரு, அதனாலதான் மிஸ்டர் சூக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க. பாப்பா பாப்பா பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சுமா, ஸோ நீ தான் எப்படியாவது ஹீரோவை உஷார் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் நம்மளால இந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்துமே தப்பிக்க முடியும்னு அப்பா சொல்ல, யோ நைனா நான் பண்றனோ இல்லையோ என்னை வச்சு நீ நல்லா பண்றியான்னு சொல்லி மிரண்டு போயிடுறா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் தயக்கத்தோடையே, இப்ப எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, உங்களால அதை பண்ண முடியுமான்னு ஹீரோயின் கேட்க, நீ கேட்டா நான் இந்த உலகத்தையே தர ரெடியா இருக்கேன், என்ன வாழ்ந்தாலும் கேளுன்னு சொல்லவும், கொஞ்ச நாளைக்கு முன்னே நான் சில பல காரணத்துக்காக என்னோட ஸ்டடீஸை ட்ராப் அவுட் பண்ண வேண்டியதாகிடுச்சு, ஸோ இப்போ நான் அதை திரும்ப தொடர்ந்து படிக்க ஆசைப்படுறேன், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணி தரீங்களான்னு ஹீரோயின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால ஹீரோவுமே ஹீரோயின் படிச்சுட்டு இருந்த யூனிவர்சிட்டியில திரும்ப பேசி அவங்களுக்கான ஐடி கார்டெலாம் வாங்கி கொடுத்துட்றான். ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா அடுத்த நாள் காலையில காலேஜுக்கு கிளம்பும் போது டக்குன்னு அவங்க கையை பிடிச்சு இழுத்து தன்னோட மடியில படுக்க வச்சு, இப்ப நான் சொல்ல போற 3 முக்கியமான ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீ காலேஜ் போக நான் அலோவ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட், நீ இந்த சொசைட்டி கிளப்னு சொல்லி எந்த குரூப் ஆக்டிவிட்டீஸ்லயுமே ஈடுபடக்கூடாது. செகண்ட், கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றேன், வேலைக்கு போறேன், காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. மூணாவது, உனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி யாருமே இருக்கக்கூடாது, பிகாஸ் நீ என்னோட ஆளு, எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு பயங்கர பொசசிவ் ஆகிடுற நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றது மட்டும் இல்லாம கழுத்துலயே பயங்கரமா கடிச்சு வச்சிடுறான், ரெட்டிஷ் ஆகிடுது. இதுக்கான காரணம் என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அடுத்த சீன்ல சூரியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப காலேஜுக்கு போறதுனால பசங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கவும் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறா. நீ எதுக்காக வருத்தப்படுற, அதான் நீ இப்ப மிஸ்டர் லூவை ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கீல, ஸோ அவருக்கும் உனக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் யாருமே இப்படிலாம் பேச மாட்டாங்கன்னு ஃப்ரெண்டு சொல்ல, ஐயோ அந்த மனுஷனுக்கு என்னையே யாருன்னு தெரியாது, இதுல கல்யாணம் வேறையான்னு சொல்லி சூரியன் புலம்பிக்கிட்டே கிளாஸ்க்குள்ள போனா அங்க நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு எல்லா பசங்களும், ஏ பியூட்டிஃபுல், இதுக்கு முன்னாடி எந்த காலேஜ்ல படிச்ச, எதுக்காக இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா இருக்காங்களான்னு கேட்க, யா ஆஃப்கோர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ கழுத்துல கடிச்சு வச்சானே அந்த தழும்ப ஹீரோயின் காட்டவும் பார்த்து டென்ஷன் ஆகிடுற சூரியன், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்துக்கிட்ட பைத்தியம்லாம் எதுக்காக காலேஜுக்கு வந்துச்சுன்னு கேட்டு கலாய்க்கவும், தன்னோட பர்த்டே பார்ட்டியில எல்லா கெஸ்ட்டுக்கு முன்னால பயங்கரமா அவமானப்பட்டுட்டு இருந்த ஒருத்தியே காலேஜுக்கு வந்திருக்கும் போது நான் எதுக்காக வெக்கப்படணும்னு ஹீரோயின் கேட்க,
நீ எதை பத்தி பேசுற? இங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அடிச்சு விடாதன்னு சூயிரன் சொல்ல, ஓ அப்படியா, சரி உன் பர்த்டே பார்ட்டி நடந்துச்சுல, அந்த ஹோட்டலை காண்டாக்ட் பண்ணி நான் வேணும்னா சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கி காட்டவான்னு ஹீரோயின் கேட்டு கலாய்க்கிறாங்க. எப்படி பேசினாலும் கேட்டை போட்டு லாக் பண்ணிடுறாளேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிடுற சூயிரன் இதுக்கப்புறம் பேசினா மாட்டிப்போன்னு பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு மொபைல் ஃபோனை ப்ரெசென்ட் பண்ணுறான். இது பார்க்கவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், சாதாரண மொபைலே போதும்னு ஹீரோயின் சொல்ல, சாதாரண மொபைல் யூஸ் பண்ண நீ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் என்னோட பேரை மட்டும்தான் சேவ் பண்ண முடியும், ஸோ இதுதான் நீ யூஸ் பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொல்ல, ஓகே எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விடாமல், வா வந்து என் பக்கத்துல உட்காரு, இன்னைக்கு காலேஜ் எப்படி போச்சுன்னு ஹீரோ கேட்க, யா ஃபைன் பரவாயில்லன்னு ஹீரோயின் சொல்லவும், ஓகே நான் நாளைக்கே ஒரு முக்கியமான பிசினஸ் ட்ரிப்புக்காக ஃபாரினுக்கு போறேன், திரும்ப வர எப்படியும் ஒரு வாரமாவது ஆகிரும், ஸோ நீ எனக்கு டெய்லியும் 3 தடவை கால் பண்ணணும்னு ஹீரோ சொல்றான். பிசினஸ் மீட்டிங்னு சொல்றீங்க, எப்படியும் நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, அப்புறம் எப்படி என்னால கால் பண்ண முடியும்னு ஹீரோயின் கேட்க, நான் சொல்றதுதான் நீ பண்ணி ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் கழுத்துல பயங்கரமா கடிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம, நான் இந்த பிசினஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்த உடனே உன் கழுத்துல என்னோட பல்லு வச்சு தெரியற மாதிரி ஒரு டாட்டூ போட்டாகணும், அப்போதான் இந்த உலகத்துக்கே நீ என்னோட ஆளுங்கிறது தெரிய வரும்னு ஹீரோ சைக்கோத்தனமா பேசுறான். ஹீரோயினுமே வேற வழி இல்லாம எல்லாத்துக்கும் மண்டையாடுறாங்க. அப்போ டிவியில மிஸ்டர் சூ அந்த காலேஜை பத்தி, அதாவது இப்ப நம்ம ஹீரோயின் படிச்சிட்டு இருக்காங்கல்ல, அது அவங்க அப்பா அம்மாவோட காலேஜ் தான், பட் இறந்து போனதுக்கு அப்புறம் மிஸ்டர் சூ ஏமாத்தி வாங்கி அவர் பேர்ல வச்சிருக்காரு. ஸோ இப்போ அந்த காலேஜோட கரஸ்பாண்டன்ட் அவர் தாங்கிறதுனால அந்த காலேஜோட அருமை பெருமை சிறப்புகள் எல்லாம் பத்தி ரொம்ப கெத்தா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின், இதுக்காக உன்னை என்னால நேரடியா பழி வாங்க முடியலைனாலும் மறைமுகமா உன்னை நான் தாக்கியே ஆவறேன்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலேஜுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோயின் கால் பண்றாங்க. அப்ப நம்ம ஆளு ஒரு பெரிய முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல தான் இருக்கான். ஆனா கால் வரதை பார்த்துட்டு உடனே மீட்டிங்கை கேன்சல் பண்ணி எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு அட்டன் பண்ணி பேசுறான். ஆஸ் யூஷுவல், நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நேரத்துக்கு சாப்பிட்டீங்களா, ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி ஹீரோயின் கட் பண்ணிடுறாங்க. பாஸ், ஒரு சின்ன ஃபோன் காலுக்கா இவ்வளோ அலப்பறன்னு மேனேஜர் கேட்க, எது என் ஆளு ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு கால் பண்ணியிருக்கா, அது எவ்வளோ முக்கியம் தெரியுமா, ஸோ இந்த பிஸ்னஸ் மீட்டிங்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எனக்கு ஹீரோயின் தான் முக்கியம்னு பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான். நெக்ஸ்ட் அந்த காலேஜ்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஹீரோயின் தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ரெடியா காத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஒரு பையனுமே ஹெல்ப் பண்றான். மிஸ்டர் சூ எல்லாருக்கு முன்னாலையும் அந்த காலேஜை பத்தி ரொம்ப ரொம்ப பெருமையா பேசி, உங்கள யாராவது என்கிட்ட எதுனா கேள்வி கேட்கறதா இருந்தா தாராளமா கேளுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே ரொம்ப தைரியமா எழுந்து, நீங்க ஊழல் பண்றதுல PhD பட்டம் வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையானு கேட்க, மிஸ்டர் சூக்கு வேர்த்து போயிடுது. ஸோ சமாளிக்கிறதுக்காக பவரை கட் பண்ணி, சாரி பாப்பா மைக் ஆஃப்ல இருக்கு போல, நீ கேட்ட எதுவுமே எனக்கு கேட்கலன்னு சொல்ல, பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஃப்ரெண்டு ஒரு பெரிய ஸ்பீக்கர் எடுத்து கொடுக்கவும் நம்ம ஹீரோயினுமே திரும்ப அந்த கொஸ்டினை கேட்கறாங்க. அந்த ஸ்பீக்கர் ரொம்ப லவுடா இருக்கிறதுனால எனக்கு நாய்ஸியா இருக்கு, நீ கேட்ட கேள்வி எனக்கு புரியலன்னு சொல்லி சூ சமாளிக்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ நான் பக்கத்திலேயே வந்து கேள்வி கேட்கறேன்னு சொல்லி ஹீரோயின் இறங்கவும் செக்ரட்டரிஸ்லாம் பிளாக் பண்றாங்க. அட என்ன கொடுமை இது, இவங்களே கேள்வி கேட்க சொல்லிட்டு இப்ப பிளாக் பண்றாங்களே, இதெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனானு ஃப்ரெண்டு கொளுத்தி போட, அங்க இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உஷாராகி, ஆமா ஹீரோயின் ஏதோ முக்கியமான கேள்வி கேட்க ட்ரை பண்றாங்க, பட் நீங்க தான் பதில் சொல்லாம சமாளிக்க பாக்குறீங்கன்னு காலேஜுக்கு அகைன்ஸ்டா திரும்பி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, வேற வழி இல்லாம மிஸ்டர் சூவுமே, சரிம்மா உன் கேள்வியை கேளுன்னு சொல்ல, நாங்க எல்லாருமே இந்த காலேஜுக்கு படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், ஆனா நீங்க எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்காம ஜாலியா ஊழல் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. என்னைக்கு நாங்க இந்த காலேஜ்ல கல்வியை விலை கொடுத்து வாங்கி படிக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே எங்களோட வேல்யூலாம் டோட்டலா டவுன் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சொல்லவும், என்னால இதை ஏத்துக்க முடியாது, நீ ஏதோ மத்த காலேஜ் சேர்ந்தவங்க அனுப்பி வச்சிருக்க ஸ்பை போல, அதனாலதான் என் பசங்களை எனக்கு அகென்ஸ்டா திருப்பி விடுறதுக்காக இங்க பேசிட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லி மிஸ்டர் சூ கத்துறாரு. நானும் பல வருஷமா இந்த காலேஜில தான் படிச்சிட்டு இருக்கேன், இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, சரி நீங்க பண்ண தப்புக்கான ஆதாரத்தை நான் காட்டவான்னு சொல்லி ஹீரோயின் ஒரு வீடியோவை பிளே பண்றாங்க. அதுல பார்த்தோம்னா மிஸ்டர் சூ ஒரு பெரிய அரசியல்வாதியை மீட் பண்ணி, உங்க மூலமா வந்து சேர்ற பசங்க கிட்ட நாங்க நிறையவே டொனேஷன் வாங்கி உங்களுக்குமே அதுல கொஞ்சம் ஷேர் தரோம், இது மூலமா நம்ம 2 பேரும் நிறைய காசு சம்பாதிக்கலாம், கணக்குல காட்டாம பிளாக் மணியா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இதை நம்ம ஹீரோயின் நிரூபிக்கவும் மிஸ்டர் சூவால தாங்கிக்கவே முடியல, இல்ல நீ ஏதோ என்ன ஏமாத்துற, யார வச்சோ ஃபோர்ஜரி பண்ணிருக்கன்னு சொல்லி ஹீரோயினை திட்டுறாரு. பட் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின் பேச்சை நம்புறதுனால உடனே மிஸ்டர் சூ அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கோஷம் போடவும், டக்குன்னு போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து மிஸ்டர் சூ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம சூயிரன் முழிக்கும் போது மிஸ்டர் சூ அவளை தனியா கூப்பிட்டு,
பாப்பா பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. சோ உன்னால மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும். நீ எப்படியாவது மிஸ்டர் லூவை ஹீரோவை மீட் பண்ணி அவரை உன்னோட வலையில விழ வச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் நம்மளால இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வர முடியும். என்ன புரிஞ்சுதான்னு கேட்க, இத்தனை நாளா நீங்க என் பக்கத்துல இருந்துமே என்னால எதுவும் பண்ண முடியல. இப்ப நீங்க இல்லாதப்போ நான் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. பட் நான் என்னால முடிஞ்ச வரை ட்ரை பண்றேன்னு சூரியன் சொல்லிடுறா. அதுவே இங்க நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் ஆகியுமே ஹீரோயின் கிட்டே இருந்து கால் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மேனேஜர் ஆர்டிக்கலை பார்த்துட்டு, ஐயோ பாஸ், உங்க பொண்டாட்டி சாரி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காட்டவும் ஹீரோ அந்த போஸ்ட்டை பார்த்து மிரண்டு போய், எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா, இதனால நிறைய பிரச்சனைகள் வரக்கூட சான்ஸ் இருக்கு, என் ஆளை நான் உடனே காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி உடனே அந்த மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஃபிளைட்டை பிடிச்சி சைனாக்கே வந்துடுறான். பிரச்சனை கைய மீறி போச்சுங்கிறத புரிஞ்சுக்கிற சூரியனோட அம்மா ஹீரோயினை மீட் பண்ணி, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியேம்மா, என்னதான் என்னோட ஹஸ்பண்டும் பொண்ணும் உன் மேல ரொம்ப கோவப்பட்டு உன்னை டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் நான் உனக்கு ஒரு அம்மாவா தானே பாத்துக்கிட்டேன். நீ அழுவும் போதெல்லாம் உனக்கு நான் ஆறுதல் சொல்லியிருக்கேன். நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை நான் அரவணைச்சிருக்கல. ஆனா நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இப்படி எங்க ஃபேமிலியவே கஷ்டப்படுத்துறியேன்னு கேட்க, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? அப்போ எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தீங்க ஓகே. ஆனா உங்க ஹஸ்பண்டும் உங்க பொண்ணும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என் சொத்துக்களை என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கி என்ன நட ரோட்ல அடிச்சு விரட்டினப்ப எங்க போயிருந்தீங்க? அப்ப நீங்க எனக்காக வந்து ஒரு வார்த்தை ஆறுதலா பேசியிருந்தா கூட கண்டிப்பா நான் இவ்வளவு தூரம் போயிருக்க மாட்டேன். உங்க ஹஸ்பண்டும் பொண்ணும் என்ன நேரா தாக்குனாங்கன்னா நீங்க என்ன மறைமுகமா தாக்குனீங்க, என்ன அன்பால கட்டி போட பாத்தீங்க. பட் எனக்கு உங்களை பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும். அதனாலதான் உங்களை கூட விட்டு வைக்காம எல்லா டார்ச்சரையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கெத்தா ரிப்ளை பண்ணிடுறா. தென் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே பத்தி தெளிவா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கிற எல்லாமே புரிய வந்து ரொம்ப கோவப்பட்டு உடனே சூரியனையும் அவங்க அம்மாவையும் கடத்திட்டு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க தாங்கிக்க முடியாம தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு எவ்வளவோ கதறாங்க. பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்றது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட வீடியோ கால்ல காட்டவும், என்ன இப்ப நீங்க அவங்க 2 பேரையும் கொலை பண்ண போறீங்களான்னு கேட்க, நீ சொன்ன அடுத்த செகண்டே நான் கதையை முடிச்சிருவேன்னு ஹீரோ சொல்ல, அப்படியே அவங்க ரொம்ப சீக்கிரமா ஈஸியா செத்து போயிட்டா நான் பட்ட கஷ்டங்களெல்லாம் அவங்களால அனுபவிக்க முடியாது. அவங்க உயிரோட இருக்கும் போதே ஒவ்வொரு செகண்டும் ஏன் எனக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணங்கிறத நினைச்சு துடிக்கணும்னு ஹீரோயின் சொல்ல, அவ்வளவுதானே இதோ பாரு உன் மாமாவோட செயலன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிடுறான். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே இல்ல. பார்த்தா அதுக்கு அங்க வேலை பார்த்த மேட்ஸ் எல்லாம், உங்க ஹஸ்பண்ட போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாராமே, நீங்க 2 பேரும் வேற 7 நாள் தலைமறைவாயிட்டீங்க. சோ எங்களுக்கு நீங்க சம்பளம் பாக்கி எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதனாலதான் காசா எதிர்பார்க்காம வீட்டுல இருந்த எல்லா பொருளையும் நாங்க ஆட்டையை போட்டுட்டோம்னு சொல்லி தூக்கிட்டு ஓடிடுறாங்க. எப்படி இருந்த நாம இப்படி ஆகிட்டோம், இதுக்கு பேர் தான் கர்மா போல. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி போக போகுதுன்னு தெரியாம இவங்க 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுனா, உங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக வெறி பிடிச்சி காத்துட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் உங்களுக்கு ஹீரோயினை பழி வாங்க உதவி பண்ணுவேன்னு யாரோ ஒரு பொண்ணு பேசுறாங்க. நீங்க யாருன்னு சூரியன் அம்மா கேட்க, அது உங்களுக்கு தேவையில்லை, என்னோட சப்போர்ட் வேணுமா வேணாமா, நான் சொல்ற பிளானை நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ஹீரோயினை சீக்கிரமா பழி வாங்கிடலான்னு சொல்ல, சரி நீங்க யாராவது இருந்துட்டு போங்க, எங்களுக்கு ஹீரோயின் நல்லா இருக்க கூடாது அவ்வளவுதான்னு சொல்லி சூரியனோட அம்மாவும் அவளும் இந்த 3வது மனுஷி கெட்டவ வந்திருக்கால புதுசா ஒரு வில்லி கேரக்டர், அவ கூட கை கோக்குறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் தான் வீட்டு மேடம்மாங்க 2 பேர் கூட சேர்ந்து ஷாப்பிங்க்கு போயிருக்கும் போது திடீர்னு யாருன்னே தெரியாத ஒருத்தர் வேகமா காரை ஓட்டிட்டு வந்து ஏத்த வரவும் மேடம்மா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. பாவம் அவங்களுக்கு அடிபடுறது. உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு வர வழியிலேயே இறந்து போயிட்டாங்க. ஸோ எங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லவும் இன்னொரு மேடம்மா தாங்கிக்க முடியாம அலறதை பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடுற நம்ம ஹீரோயின். இறந்து போன அந்த மேடம்மா தனக்கு ஆசையா செஞ்சு கொடுத்த சாப்பாடை விடாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் ஹீரோ பார்த்து மறந்து போயிடுறான். இறந்து போனது ஜஸ்ட் நம்ம வீட்டு ஒரு மேடம்மா தானே, அவங்களுக்காக நீ ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகிட்டு இருக்க, இப்படியே நீ கண்டினியூஸா சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் உன் வயிறு கெட்டு போயிரும்னு சொல்ல, எமோஷன்ஸ்னா என்னன்னே தெரியாத உனக்கு வேணா அவங்க சாதாரண வீட்டு வேலை பார்க்குற ஒரு மெய்ட் அம்மாவா இருக்கலாம். பட் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் அம்மா மாதிரி ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நான் பழி வாங்கியே ஆகணும். நீ மட்டும் என்னோட இந்த மிஷனுக்குள்ள வந்த அப்புறம் நான் ஒன்ன கூட கொலை பண்ண தயங்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் மிரட்ட ஹீரோவே பயந்துடுறான். இங்க பாரு, நீ என்னோட போக்குல என்னோட இஷ்டத்துக்கு போக விட்டினா நானுமே நீ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். இல்ல கொய்யால நடக்கிறதே வேறன்னு ஹீரோயின் மிரட்டவும் வேற வழி இல்லாம ஹீரோவுமே மண்டைய ஆடுறான். ஓகே, இப்ப எனக்காக இறந்து போன நம்ம வீட்டு மெய்டம்மாவோட ஃபியூனரலுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல,
ஹீரோவுமே ஹீரோயின் எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு பெர்மிஷன் கொடுத்துட்றான். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு மிஸ்டர் வு மெசேஜ் பண்ணி நான் சூயிரனை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்ல அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா சூயிரன் நம்ம எனிமின்னு தெரிஞ்சுமே அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறது மட்டும் இல்லாம இப்ப மேரேஜ் பண்ணிக்க போறானா, அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ கத்த. நீங்க இதை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க, என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பக்காவா பிளான் பண்ணி மிஸ்டர் ஊக்கும் சூரியனுக்கும் மேரேஜ் நடக்க போற அந்த இடத்துக்கு இறந்து போனாங்கல்ல மேடம்மா, அவங்க போட்டோவை எடுத்துட்டு வந்து நாங்க இந்த இடத்துல தான் இவங்களோட ஃபியூனரலை நடத்த போறோம், அதுக்காக நிறைய காசு அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம்னு சொல்ல என்னம்மா நீ இப்படி பண்றியேமா, என் ஹஸ்பண்ட பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம இப்ப என் பொண்ணுக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையுமே கெடுக்க பாக்குறியே, இதுதான் நீ எங்க ஃபேமிலிக்கு பண்ற விசுவாசமானு சூரியன் அம்மா கேட்க இவங்க எல்லாரும் ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க போல நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போற மிஸ்டர் ஊமே ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டுறான். என்னதான் உன் மேல ஆரம்பத்துல எனக்கு கிரஷ் இருந்தாலும் போக போக உன் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல, அது மட்டும் இல்லாம திடீர்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்ட, அதனாலதான் இப்ப நான் சூவை மேரேஜ் பண்ணிக்க போறேன், உன்னால இதை தாங்கிக்க முடியலனா அதான் உனக்கு ஹீரோ மிஸ்டர் லூ இருக்கான்ல அவன் கூட சேர்ந்து வாழ வேண்டியதானே, எதுக்காக எங்க வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு கேட்க ஆஹா இந்த முட்டா பையன் நம்ம போட்ட பிட் எல்லாத்தையுமே நம்பிட்டான் போலன்னு சொல்லி சூயிரனுமே சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டவும் டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின் இப்படிலாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, இப்ப பாருங்கன்னு சொல்லி மிஸ்டர் ஊ கழுத்துல ஒரு கத்திய வச்சு டேய் டோமரு, உண்மை சொல்ல போனும்னா நான் தாண்டா பாவம், நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த குடும்பம் என்ன தத்தெடுத்து வளர்க்கல, நான் தான் இந்த குடும்பத்தையே தத்தெடுத்து வளர்த்தேன், கடைசியில எனக்கே ஆப்படிச்சிட்டு போயிட்டாங்க, நீ மட்டும் நம்பின அவ்வளவுதான், உனக்கும் டாட்டா காட்டிட்டு மொத்த சொத்தை எல்லாத்தையுமே சுருட்டிட்டு ஓடிடுவாங்க, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்னோட அனுபவத்துல சொல்றேன், தயவு செஞ்சு இந்த குடும்பத்தை நம்பாத, அப்புறம் உனக்கும் பேபே உன் குடும்பத்துக்கும் பேபேன்னு டாட்டா காட்டிட்டு போயிடுவாங்கன்னு ஹீரோயின் சொல்ல உஷாராகிடுற மிஸ்டர் ஊ அப்ப ஹீரோயின் சொல்றது எல்லாமே நிஜமா, சொல்லு சூயிரன் நிஜமானு கேட்க என்னை மன்னித்து விடுங்கள் மிஸ்டர் வு, ஆரம்பத்துல நான் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தேன், பட் இப்ப நிஜமாவே உங்களை ரொம்ப லவ் பண்றேன், உங்களுக்காக நான் உண்மையா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த சூயிரன் வசனமா சொல்றா. ஆனா மிஸ்டர் வு இதுக்கப்புறம் நம்புறதாவே இல்ல, போடி இங்க இருந்துன்னு சொல்லி விரட்டிடுறாரு. ஐயோ இப்படி நடந்து போயிடுச்சே, ஏமா இப்படி எங்க குடும்பத்துல அடிக்கடி வந்து குண்டு வச்சிட்டு இருக்க, என்னால இதுக்கப்புறம் தாங்க முடியாது, தயவு செஞ்சு எங்களை விட்டுரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க ரெடியா இருக்கேன்னு சூயிரன் அம்மா சொல்ல ஓ அப்படியா, நீங்க என்ன போட்டு தள்ளுறதா நினைச்சு எங்க வீட்டு மெய்டம்மாவை கொன்னீங்களே, அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லவும் சூயிரன் அம்மாவுமே வேற வழி இல்லாம கீழே உட்கார்ந்து அழுது மன்றாடி மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. நீங்க தான் என்ன காரியத்தை கொலை பண்ண ட்ரை பண்ணதுங்கிற உண்மையை போலீஸ் கிட்ட ஒத்துக்கங்க, அப்பதான் உங்க பொண்ணை நான் சும்மா விடுவேன்னு ஹீரோயின் சொல்ல ஓகே என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்ரூவல் ஆகிடுறேன்னு சொல்லி சூயிரன் அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிடுறாங்க. அப்பா ஒரு வழியா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப ரிலாக்ஸா நடந்து வந்துட்டு இருக்கும் போது யாருன்னே தெரியாத ஒருத்தன் சம்திங் ஏதோ பேப்பரை கொடுத்துட்டு போறான். அதுல உனக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கல, நீ அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும், சோ உனக்கு என்னோட உதவி வேணும்னா இந்த ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு வந்துருன்னு சொல்லி எழுதியிருக்கவும் நம்ம ஹீரோயின் யாரா இருக்கும்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோவை சின்ன வயசுல விட்டுட்டு போனா அவங்க அப்பா. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு இவரை நல்லா தெரியுங்கிறதுனால என்ன விஷயம்னு கேட்கும்போது எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தாமா சொல்றேன், என்னோட ஒய்ஃப் ஹீரோ அம்மாவோட வம்சாவளியை சேர்ந்த எல்லாருக்குமே ரொம்பவே ரேரான ஒரு ஜெனட்டிக்கல் டிசீஸ் இருக்கு, அதனால அடிக்கடி அவங்க எல்லாருக்குமே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி ஆகணும், இல்லனா கொஞ்ச நாள்லயே செத்துருவாங்க. அப்படிதான் பிரசவத்தப்போ ஹீரோவோட அம்மாவுமே இறந்து போனாங்க. இந்த டிசீஸ் ஹீரோக்குமே இருக்கு, சோ கண்டிப்பா அவனுமே சீக்கிரமா இறந்துருவான். இந்த விஷயம் உனக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நோயாளி கூட எதுக்காக நீ வாழணும், பேசாம விட்டுட்டு வெளியில வந்துருன்னு சொல்ல அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு ஹீரோயின் கேட்க என்னோட பையன் ஹீரோ செத்தா மட்டும்தான் அவன்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும்னு அப்பா சொல்றாரு. எதுக்காக நீங்க உங்க பையனோட மரணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையினால நானும் என்னோட பையன் ஹீரோவும் தனித்தனியா பிரிஞ்சிட்டோம், சோ எங்க கம்பெனி ஷேர்ஸுமே பிரிக்கப்பட்டுருச்சு, இப்போ அதுல ஒரு பகுதியை தான் ஹீரோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். சோ அவன் இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் இந்த எல்லா சொத்துக்களுக்கும் உண்மையான ஓனருங்கிறத லீகலா கோர்ட்ல கிளைம் பண்ணி எல்லா சொத்துக்களையும் என் பேர்ல மாத்திக்கிட்டு டேக் ஓவர் பண்ண போறேன்னு அப்பா சொல்ல அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஹீரோயின் கேட்க யாருக்கும் உன் மேல சந்தேகம் வராம நீ அவனை கொலை பண்றதுக்காக நான் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்லோ பாய்சன் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை நீ 3 தடவை ஹீரோ சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்து கொடுத்தா போதும், அவனுக்கு இருக்கிற பிரச்சனையில எப்படியும் 1 மாசத்துக்குள்ள செத்து போயிடுவான், யாருக்குமே உன் மேல சந்தேகம் வராதுன்னு அப்பா சொல்றாரு. ஹீரோயினுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. இப்படி ஹீரோயின் ஹீரோவோட அப்பாவை மீட் பண்ணி பேசின விஷயங்கள் எல்லாமே செக்ரட்டரிக்கு தெரிய வந்ததும் ஹீரோ கிட்ட சொல்றான். பட் என்ன பேசிக்கிட்டாங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல ஹீரோ அதை பத்தி பெருசா கேர் பண்ணிக்காம ஓகே பரவாயில்ல விடுன்னு சொல்லவும் எப்படி விட முடியும், கண்டிப்பா என்னால முடியாது, ஹீரோயின் உங்க அப்பா கிட்ட என்ன பேசினாங்கிறத உடனே நான் போய் கேட்டுட்டு வரேன்னு செக்ரட்டரி பயங்கரமான டென்ஷன்ல சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லி
ரொம்ப ரொமான்டிக்கா ஆசாசியா அன்பா போய் ஹீரோயினை கிஸ் பண்ணும்போது அவங்க டக்குன்னு தலைவாணி மேல கை வச்சிடுறாங்க. ஒருவேளை தன்னை சைலண்டா குத்தி கொலை பண்றதுக்காக கத்தி இல்ல வேற எதுனா ஷார்ப்பான ஆயுதங்கள் வச்சிருப்பாளோன்னு ஹீரோக்கே சந்தேகம் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, செத்தா செத்துடலான்னு சொல்லி ஹீரோயின் கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்றான். தென் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியா தான் உட்கார்ந்துருக்காங்க. மனசு கேட்காது நம்ம ஹீரோ ரொம்ப ஓப்பனா, நீ எங்க அப்பாவை மீட் பண்ணன்னு கேள்விப்பட்டேன், என்ன அவர் உன்னை என்ன கொல்ல சொன்னாரான்னு கேட்க, ஆமா சொன்னார்தான், பட் என்னால முடியாது, பிகாஸ் இந்த உலகத்துல பிறந்திருக்க எல்லா ஜீவராசிகளுமே அன்புக்காக தான் ஏங்கிட்டு இருக்காங்க, அப்படிதான் நான். பட் அதை தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு சூயர் அண்ட் ஃபேமிலி என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணாங்க. அதே மாதிரி என்னாலையுமே உன்னை ஏமாத்த முடியாது. என்னதான் நீ ரொம்ப பெரிய பணக்காரனா இருந்தாலும் மனதளவுல நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருந்த போதான் நான் வந்தேன்னு சொன்னேன். அதே மாதிரி நீயுமே என் மேல ரொம்ப அன்பா பாசமா இருந்த. ஸோ கண்டிப்பா உன்னை என்னால ஏமாத்த முடியாது. அதனால 1000 பேர் 1000 சொன்னாலும் எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. என் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன். எக்காரணத்தை கொண்டும் நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, ஓ மை காட், இவ்வளோ நல்ல பொண்ணையா நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஹீரோ, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வேளை உனக்கு என்ன பிடிக்கலைனாலோ இல்ல என் கூட இருக்க வெறுத்து போயிடுச்சுனாலோ நீ தாராளமா இந்த வீட்டு போகலாம், என்னைக்குமே நான் உன்னை தடுக்க மாட்டேன்னு ஹீரோயினுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்றான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் காலேஜ்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு வாண்டடா வந்து, நீங்க மா ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், நம்ம காலேஜ்ல நாங்க புதுசா எலைட் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு பெரிய கிளப் ஸ்டார்ட் பண்றோம், நீங்களும் அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க, பொதுவாகவே காலேஜ்னா எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா படிக்கணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. பட் எதுக்காக நாம பணக்கார ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு கிளப் ஆரம்பிக்கணும்னு ஹீரோயின் கேட்க, அந்த பொண்ணு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தடுமாறுறா. பட் புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், என்ன ஹீரோவோட அப்பா தான் உன்னை பேசுறதுக்காக இங்க அனுப்பி வச்சாரான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இவ நம்ம ஹீரோ அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் பொண்ணு. சொல்ல போனோம்னா நம்ம ஹீரோவோட ஹாஃப் சிஸ்டர். உன்னோட அப்பா சொல்லி நான் ஹீரோவை கொலை பண்ணலங்கிறதுனால உன்னை எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கி உன் மூலமா கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரான்னு ஹீரோயின் கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்ல, நான் எங்க அப்பா மாதிரி கிடையாது, என்னை பொறுத்தவரை எங்க அப்பாவும் அண்ணனும் திரும்ப ஒன்னா சேரணும், நாங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியா சந்தோஷமா வாழணும், அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் என்னோட வருங்கால அண்ணியான உங்களை மீட் பண்ணி இதை பேசுறதுக்காக நான் வந்தேன். ஒருவேளை உங்களுக்கு அப்படி என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் என் வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம், நீங்க அதுக்கு கண்டிப்பா வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. சரி கல்ட, அப்படி அவ என்னதான் சொல்ல வராங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயினுமே போறாங்க. பட் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க ஒரு சில கெஸ்ட் எல்லாம் ஹீரோயினை பார்த்துட்டு, மிஸ்டர் மாவை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு இவ கரஸ்பாண்டன்டையே ஜெயிலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம இப்ப மிஸ்டர் லூ ஹீரோ கூட லிவிங் டுகெதர்ல இருக்காலாமா, பார்த்தா அதுக்கு மிஸ்டர் ஊ வேற இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி ரொம்ப கேவலமா அசிங்கமா பேசவும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. சோ ஹீரோ தங்கச்சி அவங்கள தனியா கூட்டிட்டு வந்து, சாரி அண்ணி, இவங்க எல்லாருமே தப்பா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, உங்களை பார்த்தாலே ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது, சோ வெயிட் பண்ணுங்க, நான் அண்ணனை கூப்பிடுறேன்னு சொல்லி ஹீரோக்கு கால் பண்ணவும், என்ன தைரியம் தான் என் ஆளையே அசிங்கப்படுத்திருப்பீங்கன்னு சொல்லி நம்ம ஆளு கிளம்பி சண்டைக்கு வரான். பட் நம்ம ஹீரோயின் அவனை தடுத்து உட்கார வச்சு பிரிஞ்சு போன இவனையும் அப்பாவையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றாங்க. பட் அந்த ஆளு, ஒழுங்கா நீ ஷேர்ஸ் எல்லாத்தையுமே என் பேர்ல எழுதி வச்சிரு, இல்ல நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டவும், என்ன சும்மா பேசிட்டு இருக்கீங்க, இப்ப நான் ஆக்ஷன்ல காட்டவான்னு கேட்டு நம்ம ஹீரோ துப்பாக்கியை எடுத்துடுறான். பதறி போயிட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ எதுனா பண்ணிடுவானோன்னு பயப்பட, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மேடம், என்னதான் ஹீரோக்கு தான் அப்பா மேல பாசம் இல்லைனாலும் சாதாரண ஒரு மனுஷ வாழ்க்கை மேல இருக்கிற இறக்கம் நிறையவே இருக்கு, சோ எதுவுமே பண்ண மாட்டாள்னு பிஏ சொல்றான். ஈவன் நம்ம ஹீரோவும் டேய் நான் உன்னை சுற்றுவேன்னு மிரட்டுறாரே தவிர மத்தபடி எந்த ஆக்ஷன்லயுமே ஈடுபடல. அதே நேரம் அவங்க நைனா சும்மா இல்லாம வழக்கம் போல வம்பிழுக்கிறாரு. டென்ஷன் ஆகிடுற தங்கச்சிக்காரி, அப்பா இதுக்கப்புறம் நீங்க அண்ணனை திட்டாதீங்கன்னு சொல்ல, இத்தனை வருஷமா நான் உன்னை வளர்த்துட்டு இருந்தா நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேட்டு கடுப்பாகி தங்கச்சி கண்ணத்துல பலார்னு ஒரு அறைய விட்டு உட்கார வச்சிடுறாரு. பார்த்து டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின், என்ன சும்மா வள கொலன்னு பேசிட்டு இருக்கீங்க, இப்ப பாருங்கன்னு சொல்லி துப்பாக்கிய வாங்கி ஹீரோ அப்பா கையில சுட்டுறா. ஆட என்ன நீங்க அமைதியா பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல முடிவெடுக்கிறதுக்காக தானே நாங்க கூப்பிட்டிருந்தோம், பட் எதுக்காக வன்முறையை கையாளுறீங்கன்னு ஹீரோ சித்தி கேட்க, திரும்ப வாய திறந்தீங்க அவ்வளவுதான், அடுத்த குண்டு உங்க வாய்க்குள்ள போகும்னு ஹீரோயின் செம்மையா மிரட்டிட்டு ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. என் மேல உனக்கு இவ்ளோ பாசமா, எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன், நீ எனக்கு தான் எனக்கு மட்டும் தான் சொல்லி நம்ம ஹீரோ கிஸ் பண்ண, அதுக்கு ஹீரோயினுமே கோஆபரேட் பண்றாங்க. அப்புறம் என்ன, ஃபைனலா இவங்க 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது. ஆட என்ன கொடுமை இது, எவ்வளோ பேசி பார்த்தாலும் இவன் வலிக்கே வர மாட்டேங்கிறான்னு சொல்லி ஹீரோவோட தங்கச்சி செம டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. ஆக்சுவலா போன எபிசோட்ல சூயிரன் அம்மா கிட்ட நீங்க ஹீரோயினை கொலை பண்ண ஆசைப்படுறீங்கிறது எனக்கு தெரியும், சோ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அது நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான்.
சோ இப்ப இவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினை பிரிச்சா மட்டும்தான் ஹீரோவை போட்டு தள்ளிட்டு சொத்துக்கள் எல்லாத்தையும் இவங்க டேக் ஓவர் பண்ண முடியுங்கிறதே புரிய வருது. அதனால அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் மேடம்மா இந்த லெட்டரை உங்ககிட்ட சூரியன் கொடுக்க சொன்னான்னு சொல்ல வாங்கி படிச்சு பார்த்து செம ஷாக் ஆகி டைரக்டா அவளை போய் மீட் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பேச்சை கேட்டுக்கிட்டு சூரியனம்மா வாண்டடா போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் எங்க அவங்க விசாரணையில தன்னை மாட்டி விட்டுருவாங்களோன்னு சொல்லி உஷாராகிற தங்கச்சிக்காரி சூரியனை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை செம்மையா மிரட்டிருப்பா. அவங்களுமே தன்னோட பொண்ணுக்காக இவ பேரை வெளியில வராம ஜெயிலேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போதுதான் இந்த தங்கச்சிக்காரி தன்னோட பாதுகாப்புக்காக சூரியனை ஒரு ரூம்குள்ள கட்டி போட்டு பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த சித்திரவதைகள்லாம் தாங்க முடியாத அவ இந்த மாதிரி ஹீரோயின் 3 வருஷமா அசைலம்ல இருந்தாங்கிற எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. ஆடாடே இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இத முன்னவே சொல்லியிருந்தா நான் பலவிதமா கேம் விளையாண்டுருப்பேன்னு சொல்லி பக்காவா பிளான் பண்ணி நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப பெரிய பயங்கர பிரஸ்டீஜியஸான ஒரு பிரஸ் மீட்டிங்ல அவங்க நாட்டு முன்னேற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது சூரியனை விட்டு நம்ம ஹீரோயின் 3 வருஷமா அசைலம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த விஷயத்த ஹீரோவோட தங்கச்சி எக்ஸ்போஸ் பண்ணிடுறா. சோ அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை ஒரு பைத்தியம் மாதிரி தான் பாக்குறாங்க. ஆனா ஏத்துக்க முடியாம நம்ம ஹீரோவோட மேனேஜர் அதெல்லாம் இல்ல, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்க அந்த அசைலம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க. அதை ஹீரோயின் மறைச்சிருக்கான்னு சொல்லவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படிலாம் எதுவும் இல்ல, நாங்க இதுக்காக பயப்படணும், இப்பயே காட்டுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கையை தூக்குனா ஹீரோயின் கையில ஒரு பெரிய சைஸ் பேங்கிள் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்லயே இந்த பிரேஸ்லெட்டை கழட்ட சொல்லியிருப்பான்ல, பட் கழட்டி இருக்க முடியாது. அதனாலதான் அந்த பிரேஸ்லெட்டை கவர் பண்ற மாதிரி ஒரு பேங்கிள் டிசைன் பண்ணி ஹீரோயின் போட்டிருக்காங்க. பட் இப்ப அந்த பேங்கிள் உடஞ்சு போயிடவும் ஹீரோயின் கையில அந்த அசைலம் பேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்க பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு ஹீரோயினை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. ஆனா நம்ம ஹீரோயின் தன்னால முடிஞ்சவரை நான் நிஜமாவே ஒரு பைத்தியம் கிடையாது, இந்த சூரியனோட ஃபேமிலி தான் பிளான் பண்ணி என்னை ஏதேதோ மாட்டி விட்டுட்டாங்க, மற்றபடி நான் ரொம்பவே கிளியரான மைண்ட் செட்ல தான் இருக்கேன், என்னால கண்டிப்பா ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு எவ்வளவோ சொல்றாங்க. பட் அசைலம்ல பேஷண்டா இருந்த ஒருத்தர் தன்னோட ட்ரீட்மெண்ட் காலம் முடிகிற வரை வெளியில போக கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கும், அதை நம்ம ஹீரோயின் மீறிட்டாங்கன்னு சொல்லி திரும்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவோட மேனேஜர் ஹீரோவோட மாமா கிட்ட, அதாவது அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் கிட்ட சொல்லி எப்படியாவது ஹீரோயினை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க என்னால கண்டிப்பா முடியாது, பிகாஸ் நான் ஹீரோவோட கம்பெனிக்கும் ஹீரோ அப்பாவோட கம்பெனிக்கும் பொதுவான ஒரு ஆளு. சோ நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது 2 கம்பெனியுமே பாதிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சோ கம்பெனியா இல்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கையான்னு கேட்டா கண்டிப்பா நான் கம்பெனியை தான் செலக்ட் பண்ணுவேன். சோ நம்ம ஹீரோயினை இழந்தா மட்டும்தான் திரும்ப அவனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போக முடியும்னு சொல்ல பிஏவால தாங்கிக்கவே முடியல. பட் அதுக்கு நம்ம ஹீரோயினை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கத பார்த்து செம்மையா அலறான். அதே நேரம் இவங்க எல்லாரும் பேசிக்கிறத ஹீரோயினுமே கேட்டிருப்பாங்க. நான் கஷ்டப்படும் போது நான் கேட்காமலே ஹீரோ எனக்காக எவ்வளவோ உதவி பண்ணிருக்காரு, சோ அவருக்கு நான் காலம் ஃபுல்லா நன்றியா இருக்க ஆசைப்பட்டேன். பட் எப்ப என்னால அவருக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து நான் ஹீரோ கிட்ட போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சோ நான் சொன்னதா இதுக்கப்புறம் ஹீரோவை என் முகத்துல முழிக்க வேணாங்கிறத சொல்லிருங்கன்னு ஹீரோயின் சொல்ல பிஏ மனசு கேட்காம இந்த விஷயத்த பத்தி சொல்றதுக்காக ஓடுறான். பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட மாமா பிளான் பண்ணி ஒரு பிசினஸ் மீட்டிங்காக ஹீரோவை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட அப்பா தங்கச்சி எல்லாம் பார்த்தோம்னா ஹீரோயின் தன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி ஹீரோ ரொம்ப டிப்ரெஸ் ஆகிருவான். அதனால அவனால பிசினஸ் எல்லாம் சரியா பார்க்க முடியாது, கோட்டை விட்டுருவான். அப்படியே நம்ம ஏமாத்தி எல்லா சொத்துக்களையும் ஆட்டைய போடலான்னு பிளான் பண்றாங்க. அதே நேரம் ஒரு வேளை ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டானா திரும்ப நமக்கு தான் பிரச்சனை. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து சூரியனை கொலை பண்ணிட்டு அந்த பழியை நம்ம ஹீரோயின் மேல போட்டு அதை தப்பான பொய்யான ஆதாரம்லாம் வச்சு நிரூபிச்சு நம்ம ஹீரோயினுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துடுறாங்க. பண்ணாத தப்புக்காக தான் நாம சாக போறோங்கிறது ஹீரோயினுக்குமே தெரியும். பட் இப்ப யாரோட சப்போர்ட்டுமே இல்லாததுனால மனசுடைஞ்சு போய் தனிமையில இருக்க நம்ம ஹீரோயினுக்கு எங்க திரும்பினாலும் நம்ம ஹீரோ நிக்கிற மாதிரியே அவனை பத்தின இல்லூஷன்ஸாவே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சோ செவத்தை பார்த்து உங்க கூட வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன், பட் என்னால முடியாது போல, இந்த மறுபிறவி அடுத்த ஜென்மம் இது மேலலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல, பட் விதிப்படி அந்த மாதிரி நாம திரும்ப ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன் வாழ்க்கையோட கடைசி மொமெண்ட்ல போய் உட்காடுறாங்க. அவங்கள ஷூட் பண்ணி கொல்றதுக்காக சுத்தி நிறைய போலீஸ் நிக்கும் போது ரத்தம் படிஞ்ச சட்டை, உடம்பு ஃபுல்லா காயங்களோட நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் தன்னோட கடைசி ஆசையா நான் கொஞ்ச நேரம் ஹீரோ கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்ல அங்க இருக்கிற கார்ட்ஸுமே அலோவ் பண்றாங்க. ஓடி வந்து ஹக் பண்ற நம்ம ஹீரோயின் என்னாச்சு உங்களுக்கு, யார் இப்படி பண்ணான்னு கேட்கும் போதுதான் நீ எப்படியும் சூரியனை கொண்டு இருக்க மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சோ பண்ணாத தப்புக்காக நீ தண்டனையை அனுபவிக்க போறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, அதனாலதான் இந்த பிரச்சனையை பத்தி நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். என்ன ஃபாரினுக்கு அனுப்பிட்டு ஒன்ன போட்டு தள்ளுறதுக்காக தான் என்னோட அப்பா ஃபேமிலி இந்த எல்லா கிரிமினல் வேலையுமே பார்த்திருக்காங்க.
ஸோ நான் என்னோட தரப்புல இருந்து நிரூபிக்க ட்ரை பண்ணும்போது தான் என் அப்பாவோட ஆளுங்க என்னை பயங்கரமா அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நான் உனக்காக திரும்ப கோர்ட்ல அப்பீல் பண்ணி உன் தண்டனையை கேன்சல் பண்ண சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ விழுந்துடுறான். ஏன்னா செம்மையா அடிச்சதுனால அவனுக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆகியிருக்கும். ஈவன் நம்ம மேனேஜர் வேகமா ஓடி வந்து அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட ஹீரோயின் தண்டனையை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைக்க சொல்லி கோர்ட்டு கொடுத்திருக்க ஆர்டரை சப்மிட் பண்ணவும் அங்க இருக்க கார்ட்ஸுமே ஹீரோயினை விட்டுடுறாங்க. தென் சூயிரானோட கொலைகேஸை திரும்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் சைட்ல எந்த தப்புமே இல்ல. கொலை பண்ணது எல்லாமே ஹீரோ அப்பாவோட ஃபேமிலி தாங்கிறத ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறதுனால அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, ஒரே ஜாலியோ ஜிம்கானா தான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தடுக்க பிரிக்க யாருமே இல்ல. சோ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே முடியுது. சாரி, இது ஒரு மினி டிராமா. ஓகே, உங்க எல்லாருக்குமே இந்த டிராமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.